ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக குயிக்காக சட்டுன்னு செஞ்சிடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையில் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இங்கே இந்த மாதிரி ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், ஏதாவது வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தயிர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி சிம்பிளாக சுவையாக செஞ்சிடலாம். இது செய்கிற நேரமும் சுலபம்தான். 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். எனக்கு சரியாக 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. 1/4லேருந்து 1/2 கப் அளவு போதும். தண்ணி சரியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் கலந்து விட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை கலந்து விட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கரையணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம சுகர் சிரப் தான் தயார் பண்ணுறோம். 2 ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது நான் வீடியோக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்மளுக்கு பாகு பதம் எப்படி வேணும் அப்படின்னா, ஒரு கம்பி பதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதாவது நீங்கள் இந்த பாகை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். சரியாக இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கிட்டு இதை நம்ம தட்டிக்கணும். இந்த மாதிரி கைகளாலே தட்டிக்கோங்க. தட்டி நடுவில் உங்களுடைய கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் ஒரு சைடு அழுத்தி விட்டுக்கலாம். எப்படின்னா நம்மளுக்கு வடை தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடணும், அவ்வளோதான். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்துடக்கூடாது. நம்மளுக்கு உள்ளே வேகாமல் தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எதில் வேணாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளே நல்லா வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இப்போது இதை எண்ணெய்கள் இல்லாமல் எடுத்துட வேண்டியதுதான், ஃபில்ட்ரு பண்ணி. அடுத்து இன்னும் நம்ம போட்டு வச்சுருந்ததை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். சரியாக 1 கப் மாவுக்கு இந்த அளவுகளில் எனக்கு 9 உருண்டை வந்தது. இதே நீங்கள் கொஞ்சம் சின்னமாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 13 உருண்டைகள் கிடைக்கும். இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போது நம்மளுக்கு சுகர் சிரப் தயாராகிடுச்சு. ஏற்கனவே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் பொரிச்ச இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதான்.
சுவையான பாதுஷா நம்மளுக்கு தயாராகியாச்சு. இதை நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே சுவையிலே தான் இருக்கும். அதை விட அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இப்போது இது நல்லா ஊறணும். ஒரு 5 நிமிஷம் அளவு நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு ஊற விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி விட்டு ஊற விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே எடுத்து ஊற்றி காமிக்கிறேன். நல்லா ஊறணும். நம்மளுக்கு சரியாக ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா நம்மளுக்கு உள்ள ஜீரா இறங்கிரும். சுவையான பாதுஷா நம்மளுக்கு தயாராகியாச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்துலேயே அட்டகாசமான சுவையில் நம்மளுக்கு தயாராகியாச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா ஊறி இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் குலோப் ஜாமுன்லாம் செய்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி பாருங்கள். இது குலோப் ஜாமுன் சுவையிலே தான் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.